வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதிலே ஒரு 1/4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதே தண்ணி எடுத்த அதே கப் அளவில் 1 கப் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம கலர்ன மாவெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். கையில் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம், சாஃப்டாக வர மாதிரி. பாருங்கள், இந்த அளவுக்கு. ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அடுப்பில், அதில் 2 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு குட்டியோண்டு பால்ஸாக எடுத்து நீல வாக்கில் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டினா நீல வாக்கில் வந்துடும். இந்த ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் இந்த ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை ஊற வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 3/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ நம்ம நீல வாக்கில் உருட்டின மாவெல்லாம் இந்த பாலில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கரண்டி போடாமல் அப்படியே நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு, உடையவே இல்லை. பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அதே மாதிரி கொழுக்கட்டையும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன், அதில் 1 கப் வெல்லம் ஆட் பண்ணி 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கரைச்சிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இதை அந்த பால் கொழுக்கட்டையோடு ஆட் பண்ணிடலாம் வடிகட்டி. ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு கரண்டியில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பு, திராட்சையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இதை பால் கொழுக்கட்டையில் ஆட் பண்ணிடலாம்.